शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्. यस्मिन् ज्ञाते भवेत् सर्वं विज्ञातं परमात्मनि तं वन्दे नित्यविज्ञानम् आनन्दम् अजमव्ययम्. இந்த ஹஸ்தாமலிகீய பாஷ்யத்தில் முதல் ஸ்லோகம், நிமித்தம் மனஸ்சக்ஷுராதி பிரவருத்தௌ நிரஸ்தாகிலோபாதி ஆகாசகல்பः ரவிர்லோகச்சேஷ்டா நிமித்தம் யதாயः ச நித்யோபலப்த ஸ்வரூபோகம் ஆத்மா. அந்த ஸ்லோகத்துக்கு இப்போ நம்ம அர்த்தம் பார்க்கணும். இது வரைக்கும் அவதாரிகை எதுக்காக இந்த ஸ்லோகம் வந்தது, இந்த ஸ்லோகத்துல என்ன விஷயத்தை நம்ம படிக்க போறோம், இவைகள்லாம் சொன்னார். அப்புறம் இதுக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் இல்லையே அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு. மங்கள இங்க அந்த மங்களம் இருக்கு, விக்னம் இல்லாமல் முடிஞ்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரடியா ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு வரப்போறோம். இந்த மனஸ்சக்ஷுராதி நிமித்தம் மனஸ்சக்ஷுராதி பிரவருத்தௌ அப்படின்னு இருக்கக்கூடிய முதல் வரி, அது மனஸ்சக்ஷுராதி பிரவருத்தௌ நிமித்தம் அப்படின்னு அன்வயம் பண்ணிக்கிறோம். மனஸ்ச சக்ஷுஷ்ச மனஸ்சக்ஷுஷி தே ஆதிஹி ஏஷாம் தானி மனஸ்சக்ஷுராதீனி. இந்த மனஸ்சக்ஷுராதி அப்படின்றது சமாசம். சமாசம்னா 3-4 வார்த்தைகள், 2-3 வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வார்த்தையா வர்றதுக்கு சமாசம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவோம். இது எப்படி வருது, மனஹன்னு ஒரு வார்த்தை, மனஸ்ச சக்ஷுஷ்ச மனசும், சக்ஷுஷ்னா கண்ணு, கண்ணு இவைகள், இது ரெண்டும் சேர்ந்தா மனஸ்சக்ஷுஷி அப்படின்னு ஒரு வார்த்தை. இது ரெண்டும் ஆதிஹி எவைகளுக்கு முதலாக இருக்கும் அப்படின்னா மனம் முதலியவைகள், கண் முதலியவைகள். ஆதி ஏஷாம் தானி மனஸ்சக்ஷுராதீனி. ஆதி சப்த பிரத்யேகம் எது சம்பந்தத்தே. இந்த ஆதின்றது ஒன்னொன்னத்தோடும் சம்பந்தப்படும். மனாதி சக்ஷுராதி, மனசு முதலியவைகள், கண் முதலியவைகள். அப்புறம் இன்னொரு ஆதி வந்துடும், சொல்றேன். ததச்ச அயமர்த்தோ பவதி. இப்படி சொல்றதுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த அர்த்தம் தான் வரும். என்ன வர வருது, மன ஆதீனாம் மன அகங்கார புத்தி சித்தானாம் மனோஹங்கார புத்தி சித்தானாம் சதுர்ணாம் அந்தக்கரணானாம். அப்படின்னா மனசு, அகங்காரம், புத்தி, சித்தம், இப்படிப்பட்ட 4 அந்தக்கரணங்கள். அப்படின்னா 4 நம்ம அங்கங்க கேட்டிருப்போம், பார்க்கலாம். அந்தக்கரணம், கரணம்னா நமக்கு ஒரு கர்மாவை செய்யறதுக்கான சாதனம். இது அந்தக்கரணம், நம்ம சரீரத்துக்கு உள்ள இருக்கக்கூடியதான கரணம். அதனால இதுக்கு அந்தக்கரணம் அப்படின்னு சொல்றோம். உள்ள இருக்கிறதுனாலன்றது மட்டும் இல்லை, இதனுடைய வேலை உள்ள மட்டும்தான் நடக்கிறது. வெளியில இருக்கக்கூடியதான பொருளை கொண்டு கொடுக்கறதுக்கு பாக்கிய கரணங்கள்னு சொல்றது. உள்ளேயே இருக்கக்கூடியதான பொருளை, அதாவது நம்மளுடைய எண்ணங்களை பத்தி எண்ணங்களை தருவிக்கிறதுனால இவைகளுக்கு அந்தக்கரணம்னு பேரு. மனசுக்கு ஒரு லட்சணம் சொல்லுவார். மனசுல சங்கல்ப விகல்ப ஆத்மகம் மனக. அதாவது இதுவா அதுவா நம்ம யோசிப்போம் இல்லையா, இப்போ மழை வருமா வராதா, வெளியில போகலாமா வேண்டாமா, நாளைக்கு பண்ணலாமா இல்லை அப்புறம் பண்ணிக்கலாமா, இப்படின்னு நம்ம இதுவா அதுவான்னு நம்ம சிந்தனை பண்றோமோ இல்லையோ. இப்படி பண்ணக்கூடியதான கரணத்துக்கு மனசுன்னு பேரு. அகங்காரம், அகங்காரம்னா நம்ம தமிழ்ல அகங்காரம்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கோம், அது இல்லைங்க. அகம் அப்படின்னு எனக்கூடியதான எண்ணத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது, அந்த பாவனையை கொடுக்கறது. நம்ம எந்த ஒரு வேலை பண்றதா இருந்தாலும், எந்த எண்ணமா இருந்தாலும் அதுல நான் நம்மளை முன்னிறுத்தி தான் நம்ம எல்லாத்தையும் பண்றோம். நான் பார்த்தேன், நான் போனேன், எனக்கு வருது, எனக்கு வரல, நான் இந்த மாதிரி செய்யறேன், நான் நல்லவன், நான் கெட்டவன், இப்படி எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம். நோக்கத்துல அறியக்கூடியது எல்லாமே. ஒரு பொருளை பார்த்தேன் அப்படின்னா தன்னிலையில சொல்லும் போது நான் பார்த்தேன் அப்படின்ற அபிப்பிராயத்துல சொல்றேன். அது எல்லாத்தையும் இந்த தான் எனக்கூடியதான ஒரு பொருளை முன்னிறுத்தி பண்றதுனால அதுக்கு அகங்காரம்னு பேரு. அது ஒரு அந்தக்கரணம்.
புத்தி. புத்தினா நிச்சயம். நம்ம தமிழ்ல சொல்றது இல்லை, நிச்சயாத்மிகா புத்தி அப்படின்னா. இதுவா அதான் மனசு யோசிச்சதோ இல்லையோ, சரி போறோம் இதுதான் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றோம். அந்த தீர்மானம் பண்ணக்கூடியதான காரணத்துக்கு புத்தின்னு பேரு. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக சித்தம்னு ஒண்ணு இருக்கு. சித்தம்னா நம்மளுடைய அனுபவங்களுடைய சேர்க்கை. இது வரைக்கும் என்னென்னலாம் அனுபவிச்சோமோ, இந்த ஜென்மாலையோ போன ஜென்மாலையோ, அதனுடைய அந்த சேர்க்கை நமக்கு வந்து ஞாபகம் வருதோ இல்லையோ, நேற்று இதை பார்த்தேன், இந்த புத்தகம் படிச்சேன்னா இது படிச்சிருக்கேன் ஏற்கனவே, இப்படிலாம் நமக்கு வந்து வருது. அது வந்து சித்தத்திலிருந்து எடுக்கிறது. நம்ம ஞாபக சக்தின்னு சொல்றது அது. மறந்து போனாலும் சித்தத்துல இருக்கும். நம்மளால வெளியில கொண்டு வர முடியலன்றதுதான் அங்கதான் இடைஞ்சலே தவிர சித்தத்துல இல்லாம எந்த ஒரு அனுபவமும் இருக்காது. இந்த வாசனைன்னு சொல்லுவோமே வேதாந்தத்துல, அவைகள் எல்லாம் இங்க சித்தத்துல இருக்கு. இது நாலும் சேர்ந்ததுதான் அந்த கரணம். சாஸ்திரத்துல அங்கங்க வந்து நாலுத்தையும் தனியா பிரிச்சு சொல்றது, இல்ல நாளை வந்து மூணாக்குறது, நாளை ரெண்டா சொல்றது, இல்ல ஒன்னாவே சொல்றது, வெறும் புத்தின்னு சொல்றது சில சமயம். இது அந்தந்த கிரந்தத்துல தகுந்த மாதிரி இருக்கு. ஆனா விஷயம் இதுதான். அதனால நமக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஆச்சாரியார் பிரிச்சு கொடுத்துருக்காரு. மன அகங்கார புத்தி சித்தானாம் சதுர்நாமந்த கரணானாம். அதே போல ததா சச்சுராதீனாம் கண் முதலியவைகள் எவை? சச்சு தக் ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராணானாம் பஞ்ச புத்தீந்திரியானாம். இந்த 5 அறிவு புலன்கள், கண்ணு, தோல், ஸ்ரோத்திரம் காது, ஜிஹ்வா நாக்கு, கிராணம் நம்ம முகர்ந்து பார்க்கக்கூடியதான இந்த உருப்படி. இதனாலதான் நமக்கு அறிவு வருது. இந்த 5 அறிவு 6 அறிவுன்னு சொல்றேன். இந்த 5 தான் 5 அறிவு. இதை தவிர நம்மளுக்கு இதுவா அதுவா நம்ம யோசிச்சு பார்த்து மனசுனால ஒண்ணு தீர்மானம் பண்ற மாதிரி அந்த கரணத்தினால வருது 6வது அறிவு. இந்த 6வது அறிவு, மனுஷனுக்கு 6வது அறிவு இருக்குன்னு சொல்றது இதுதான். இந்த 5 அது ஒண்ணு. இவைகள் அறிவு புலன்கள். இதுக்கு மேல இருக்கு ஏவம் வாக் பாணி பாத பாயு உபஸ்தானா பஞ்ச கர்மேந்திரியான கை கால் முதலியதான நம்ம செயல் புலன்கள். இவைகள்லாம் ஸ்வவியாபாரே பிரவருத்தோ. பிரவருத்தோன்னு ஸ்லோகத்துல இருக்கு. நிமித்தம் மனச்சச்சுராதி பிரவருத்தோ. மனச்சச்சுராதி வரைக்கும் அர்த்தம் பார்த்தாச்சு. பிரவருத்தோ அவைகள் செயல்படுவதற்கு, பிரவர்த்திக்கிறது தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு. பிரவருத்தோ அது எங்க வேலை செய்யும்? தந்த வேலையை அந்தந்த புலன் செய்யப்படுது. அதனால ஸ்வஸ்வ வியாபாரே பிரவருத்தோ. நிமித்தம், நிமித்தம்னா ஹேது யஹ, இவைகளுக்கெல்லாம் யார் ஒருவர் காரணமாக இருக்கிறாரோ. நிமித்தம் மனச்சச்சுராதி பிரவருத்தோ. இந்த 3வது வரியில பாருங்க, யஹன்னு ஒண்ணு இருக்கும், அப்புறம் 4வது வரியில சஹன்னு இருக்கும், கடைசியில 4வது வரையில அகமாத்மான்னு இருக்கும். அப்படி அன்வயம் பண்ணிக்கணும்னு ஆச்சாரியர்கள் அன்வயம் பண்ணி காட்டுறாரு. நிமித்தம் ஹேது. நிமித்தம்னா ஹேதுன்னு அர்த்தம், காரணம். எதுக்கு காரணம்? இந்த 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், இவைகள்லாம் வந்து அப்புறம் அந்த கரணம், இவைகள்லாம் தன் வேலையை செய்யறதுக்கு யார் காரணமா இருக்காரோ, யஹ யார் காரணமா இருக்காரோ, சோகமாத்மா அந்த ஆத்மா நான் அப்படின்னு அஸ்தாமலக ஆச்சாரியர் பதில் சொல்றாரு. பகவத்பாதர் அவரை பார்த்து நீ யாருன்னு கேள்வி கேட்க இப்படிப்பட்டதான பதில் சொல்றார். சோகம் ஆத்மா இது சம்பந்த அப்படின்னு நமக்கு 2வது 3வது வகுப்புல பாடம் நடத்துற போல ஸ்லோகத்தை கொடுத்தா ஆச்சாரியர் அழகா அன்வயம் பண்ணி காட்டுறார். சக கீதிருஷ இத்தியாகாங்காயாம். சரி இது சொல்லிட்டார், நடுவுல நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியா சொல்றாரு. அந்த சக, அந்த ஆத்மா எப்படிப்பட்டவர் அது புரிஞ்சிருந்தான்னு சொல்லணும். அது சொல்றாரு. நித்யோபலப்தி இது. இது எங்க இருக்கு? 4வது வரியில இருக்கு. சக நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி இருக்க? நித்யோபலப்தி. நித்தியம்னா எப்பொழுதும் இருக்கக்கூடியது. உபலப்தி, உபலப்தின்னு அறிவு. எப்பொழுதும் அறிவு வடிவமாக இருக்கக்கூடியது, இருக்கக்கூடியவர். நித்யோபலப்திரிதி. நித்யாஜ அசௌ உபலப்திச்சேதி நித்யோபலப்தி. உபலப்தி என்பது ஸ்திரீலிங்கம். அதனால நித்யாவாகவும் எப்பொழுதும் இருக்கிறதாகவும் உபலப்தியாகவும் அறிவு வடிவமாகவும் இருக்கக்கூடியது நித்யோபலப்தி. தா ஸ்வரூபம் யஸ்ய சஹ ததோக்தஹ. அந்த நித்யோபலப்தியே யாருக்கு ஸ்வரூபமோ, யாருடைய வடிவமோ
அவர் இப்படிப்பட்டவர், அந்த ஆத்மாவாக இருக்கிறார். அப்படின்னா ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டார். சக கீதிருஷக, அந்த ஆத்மா எப்படிப்பட்டவர், ஆகாங்காயமாக நித்யோபலப்திரிதி, எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். நித்யாச்சாசோ உபலப்திச்சேதி நித்யோபலப்தி சா ஸ்வரூபம் எஸ்ய சக ததோக்தः. சரி, இது வரைக்கும் நம்மளுக்கு என்னாச்சு? நிமித்தம் மனஸ்சக்ஷுராதி பிரவருத்தௌ ச நித்யோபலப்திய சக நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. இது வரைக்கும் அர்த்தம் வந்தாச்சு. மற்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் வருதான்னு பார்க்கலாம். இப்ப 3வது வரியில இருக்க பாருங்க, ரவிர்லோக சேஷ்டா நிமித்தம் ததா யதா, அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. ரவிஹி, ரவிஹி யாரு? ஆதித்யன், சூரியன். யதா, யதான எவ்வாறு, ஏன பிரகாரேன எந்த விதமாக, பிரகாசகத்துவேன லோகானாம் சேஷ்டாயாம் ஸ்பந்ததே நிமித்தம் ஹேது. இந்த நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மான்னு சொன்னாரோ இல்லையோ, இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம? இந்த அந்தக்கரணம், 5 செயல் புலன்கள், 5 அறிவு புலன்கள், இவைகளுக்கெல்லாம் தன் தன் காரியத்தை செய்வதற்கு யார் ஒருவர் காரணமாக இருக்கிறாரோ அப்படின்றதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். அந்தந்த புலன் தன் தன் வேலையை செய்யறதுக்கு யார் ஒருத்தர் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா, லோகத்துல அந்த மாதிரி ஒன்று எடுத்து காட்டுறார். எப்படி சூரியனானவர் அவர் உதித்த பிறகு, சூரியன் உதித்ததுனாலேயே லோகத்தில் இருக்கக்கூடியதான பிராணிகள்லாம் தன் தன் காரியத்தை செய்யறதுக்கு வெளியில கிளம்புறார். படுத்துட்டே இருக்கோம், இதையும் பார்த்தா ஜன்னல்ல வெளிச்சமா இருக்கு, நல்லா வெளிச்சம் வந்துட்டு எழுந்துக்கணும் அப்படின்னு எழுந்துக்கிறோம் இல்லையோ. இது ஒரு சூரியன் நம்மளை போட்டு அடிச்சு எழுதுறாரோ, எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றாரோ, ஏதாவது சத்தப்படுத்துறாரோ, ஒண்ணுமே இல்லை. அவர் பாட்டுக்கு வராரு, கடகடன்னு எழுந்து வேலை நடக்கிறது லோகத்துல. மனுஷாவெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், தூங்கலாம். பிராணிகள்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே எது எதெல்லாம் வெளியில போய் இறை தேடணுமோ தானா தன் வேலையை ஆரம்பிக்கிறது. காத்தால எழுந்த உடனே அந்த பட்சிகளோட சத்தமும், தெருவோரமா படுத்துருக்க நாயிலிருந்து ஆரம்பிச்சு பிராணிகள் தன் வேலையை தொடங்கும். செடியெல்லாம் கடகடன்னு பூக்க ஆரம்பிக்கிறது. மனுஷன் ஏதோ இங்க பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா லோகத்துல எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கணும் நம்ம. ரவி ஆதித்ய யதா ஏன பிரகாரேன, அவர் என்ன பண்றார்? சூரியன் நம்மளெல்லாம் என்ன பண்றார்? ஒண்ணும் பண்ணல. பிரகாசகத்துவேன, அவர் வெறும்னா வெளிச்சத்தை கொடுக்குறார். அந்த வெளிச்சம் வந்ததுனால அவ வேலையை பார்க்கிறார். பிரகாசகத்துவேன லோகானாம் சேஷ்டாயாம், லோகத்தினுடைய சேஷ்டைக்கு, சேஷ்டனா ஸ்பந்தத்தை, அசைவு. அவர் வந்தோடனே தான் ஒன்று அசைய ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் எல்லாரும் இழுத்து போச்சுன்னு தூங்கிட்டு இருக்காரு. சேஷ்டாயாம் ஸ்பந்தனே நிமித்தம் ஹேது, அவர் விரும்பின வெளிச்சத்தை கொடுக்கிறார், எல்லாம் தன் வேலையை நடக்கிறது. அதுபோல இந்த ஆத்மாவுடைய பிரகாசம் இருக்கு, இந்த புலன்கள்லாம் தன் தன் வேலையை செய்யறது. அதைவ, அது போலவே அதிஷ்டாத்திருத்வேன யோ நிமித்தம் சோகம் ஆத்மா இத்தர்த்தக, அந்த அதிஷ்டாதாவாக, நியாமகனாக, இவைகளை செயல்படுத்துவராக, இது எல்லாத்தையும் தன் தன் வேலையை செயல்படுத்துறதுக்கு தூண்டுதலாக ஒருத்தர் இருக்கார். அதான் அதிஷ்டாதா, அதிகாரியாக ஒருத்தர் இருக்கார். ததைவ அதிஷ்டாத்திருத்வேன யோ நிமித்தம் சோகம் ஆத்மா, அப்படிப்பட்ட ஆத்மா நான் அப்படின்னு பதில் சொல்றார். அதாவது புலன்கள் தன் தன் வேலையை செய்யறதுக்கு யார் ஒருவர் அதிஷ்டாதாவாக இருந்து காரணமாக இருக்கிறாரோ அந்த ஆத்மா நான் அப்படின்னு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை இந்த கிரந்தகாரர் காட்டுறார். இது சரி, அவருக்கு இருந்தது. இந்த ஸ்லோகத்தை படிச்சு நமக்கு என்ன போறது? அவர் அப்படி இருந்தார், அஸ்தாமலகாச்சாரியார் அப்படி இருந்தார், பகவத்பாதால் அவர் அழிச்சுன்னு போயிட்டார். இப்ப நம்ம இப்படி அவர் 2 பேரும் அப்படி பேசியிருந்தா இவருக்கு அந்த கேள்வி வந்தது, இவருக்கு இந்த பதில் சொன்னார்ன்றதுனால அதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன? இது இயம் திருஷ்டி ஆத்ம ஜான உபாயத்துவேன தரிசிதா. ஆச்சாரியர் என்ன சொல்ற? ஒரு ஞானியானவர் தன்னை எப்படி பார்த்துக்கிறார்? நான் ஞானி அப்படின்னு சொல்லிக்கிறாரா? இல்ல, அவர் தன்னுடைய ஆத்மா அனுபவத்தை எப்படி வெளியில காட்டுறார் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா, ஞானின்னா ஆத்ம ஞானி எல்லாருடைய ஆத்மாவும் ஒண்ணுதானே, அப்பதானே அத்வைதம் சித்திக்கும். அவர் எப்படி அனுபவிச்சாரோ நமக்கும் அப்படி வந்தாதானே நமக்கும் ஆத்ம ஞானம் வந்ததாச்சு. அதுதானே நமக்கு முக்தி. அந்த முக்தி தானே பரம புருஷார்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவர் எப்படி அனுபவிச்சார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்து அதை அனுசந்தானம் பண்ணோம்னா நமக்கும்
அந்த நிலை கிடைக்கும். அதை லட்சியமா வச்சிருந்து நம்மளால போக முடியும். இது இயம் திருஷ்டி ஆத்மஜான உபாயத்துவேன தரிசிதா. இந்த திருஷ்டி, இந்த அறிவு, இது ஆத்மஜான உபாயமாக காட்டப்படுகிறது. கீதையில இந்த ஸ்தித பிரஜ்யஸ்ய கா பாஷான்னு, அதுவும் குணாதீதஸ்ய உச்சதேன்னு குணாதீத லட்சணம், இவைகள்லாம் பகவான் எதுக்கு ஆத்மஜானியோடைய சுரூபத்தை எதுக்கு எடுத்து காட்டுறார்? பகவத்பாதனோட பிரகரணங்கள் பெரும்பாலும் அதை பத்தி தான் சொல்றோம். எதுக்காக காட்டுறது அப்படின்னா, இதுதான் லட்சியம்னு நமக்கு தெரியணும். ஞானம், ஆத்ம ஞானம் தான் முக்தின்றது ஒத்துன்றோம் எல்லாரும். சரி, இந்த ஆத்ம ஞானம் வந்தா எப்படி இருக்கும்? அது இப்போ யாகம் பண்ணா சொர்க்கம் வரும், சொர்க்கத்துல போனா சந்தோஷம் அப்படின்னா, சொர்க்கம் எப்படி இருக்கும்னா புராணங்கள்லாம் சொல்றது. அங்க போனா இவா இருப்பா, என்ன விதமா இருக்கும், காமதேனு கல்பவருஷம் இருக்கும், நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நம்மளால ஓரளவு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. எதுவுமே இல்லாம வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அது வெறும் அறிவு வடிவமா இருக்கு, ஆனந்த வடிவமா இருக்கு, அழிவற்று இருக்கு, இப்படிலாம் சொன்னா நமக்கு எப்படி புரியும்? நம்மளால சட்டுன்னு புரிஞ்சிக்க முடியாது. போராததுக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய வஸ்துவே இல்லையே, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு. அப்படின்றதுனால ஆத்ம ஞானியானவர் தன்னை எப்படி பார்க்கிறார், உலகத்தை எப்படி பார்க்கிறார்னு பகவத்பாதா இந்த பிரகரண கிரந்தங்கள்ல எப்பவும் காமிச்சதே வருவார். இப்படிதான் இருக்கும்னு ஒரு உத்தேசமா காமிக்கிறது. அதை நம்ம மனசுல பிடிச்சிருந்தாலே நமக்கு மனசாந்தி கிடைக்கும். நம்மளுடைய லட்சியம் நமக்கு தீர்மானமாகும். எதுக்காக நம்ம முக்திக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றது தெரியும். நித்தியோபலப்தின்னு சொல்றதுனால அந்த எப்பவுமே அறிவு வடிவமாக இருப்பதால் மேல சொல்லப்படுறாரு மற்ற விஷயங்கள் எல்லாமே. இதை நம்ம மனசுல வச்சிருந்தோம்னா நமக்கு அந்த லட்சியமானது நல்லா திருடமாகும். பரமார்த்த தஸ்து. சரி, இது ஒத்தோட மட்டும் இல்ல, இந்த 2வது வரிக்கு அர்த்தமே சொல்லியே அதுக்கு சொல்றாரு பாருங்க. அந்த ஆத்மஸ்வரூபம்ன்றது எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம லோகத்துல இவைகள்லாம் பார்த்துருவோம், கண்ணு காது மூக்கு வேலை செய்யறதுன்றது மட்டும் இல்லை. இப்ப நல்லா யோசிச்சு பார்க்கணும். கண்ணு காது மூக்கு வேலை செஞ்சா நமக்கு என்ன லாபம்? இவைகள் மூலமா நமக்கு சம்சார துக்கம் தானே வருது. இதை ஏற்கிறவராக ஆத்மான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? முதல் பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்னா, இந்த அறிவுக்கு விஷயமாக கூடிய பொருள் வேற, இந்த அறிவை கிரகிக்கக்கூடியது அது என்ன, வெளியில இருக்கக்கூடியதுன்னு கடப்படாதீர்கள். நமக்கு வரக்கூடிய சுகம் துக்கம் அதனால வரும். ஆச்சா, இது ஒண்ணு. 2வது, இது அறியும் சாதனம் இருக்கே, கண்ணு மூக்கு இவைகள்லாம், இது வேற. 2. 3வது, இதுக்கு அப்பாற்பட்டு இவைகளை இயக்கக்கூடிய நான் வேற. சரியா போச்சா? அதாவது இந்த நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மான்னு சொன்னதுனால நமக்கு என்னாச்சு? புலன்களை தன் வேலையை செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய யாதொன்று பிரகாசஸ்வரூபம் உண்டோ அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன வந்தது? இந்த கடப்படாதிகள் நான் இல்லைன்னு தாச்சு. 2வது, இது அறியக்கூடியதான கரணம் நான் இல்லை, இதுக்கு சாட்சியாக நான் இருக்கேன் இப்படின்னு வந்தது. இப்போ வெளியில நடக்கக்கூடியதான விஷயம் கண்டு மனசு இவைகள்லாம் அங்கிருந்து கொண்டு இவருக்கு காட்டுறது. இவர் எப்படி இருக்கார்? நித்தியோபலப்தி வெறுமனே அவைகளா பார்த்துட்டு இருக்கார். அப்போ சுகத்தை காமிச்சா சுகம், துக்கத்தை காமிச்சா துக்கம்னு வருமோ? எல்லாத்தையும் பார்த்துருந்தா துக்கம் தானே வரணும். பிரபஞ்சத்துல அவ்வளவு துக்கம் கொட்டி கிடக்கு அப்படின்னா அதுக்கு சொல்ற திரஸ்தாகிலோபாதி ஆகாச கல்பக. நான் இவைகள்லாம் பார்த்திருந்தாலும் எனக்கு இவைகளோட சம்பந்தம் இல்லை. நான் என்ன ஒண்ணா பார்க்கிறேன், டிவி போட்டா அதுல என்ன வருதோ என்ன ஒண்ணா நான் பார்க்கிறேன். அதனால அதை பார்த்துட்டு நான் உட்காந்து கை தட்டி குதிக்கிறதோ அழறதோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இதுக்குலன்னா ஆஃப் பண்ணிட்டு போறோம். அது போல இதெல்லாம் வெளியில இருந்து வருது, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன். பார்க்குற வரைக்கும் பார்க்க போறோம், இல்லைன்னா கண்ண முடியும் உட்காந்துட்டு போறோம். அப்படிதான் நாங்க போறது. அந்த அனுபவம், அந்த ஞானியோட அனுபவத்தை நமக்கு காட்டணும்ன்றதுக்காக இந்த மாதிரி இருக்கு. அந்த இவைகள் இது வரைக்கும் சொன்னது வரைக்கும் சொன்னா போறாது. இந்த 2வது வரியில இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பரமார்த்த தஸ்து. இவைகள்லாம் சம்சார திசையில, சம்சாரத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கும்போதுதான்
கண் வந்து ரூபத்தை பார்க்கறது, காது சப்தத்தை கேட்கறது, வாய் வந்து வார்த்தைகளை பேசுறது, கால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நடத்தி கூப்பிட்டு போறது, இவைகள்லாம் எப்போ சம்ஸ்காரம். சம்சாரம் இல்லாத நிலையில பரமார்த்தஸ்து ஞானம் வந்தவர்களுக்கு எப்படி இருக்க போறது? நிரஸ்தாக, நிரஸ்தான நிராகிருதாக, இவைகள்லாம் எல்லாம் நீக்கப்பட்டது. எது? அகிலாக, அனைத்தும் நீக்கப்பட்டது. நிரவசேஷாக, அகிலன்னா அவன் உச்சமில்லாமல் எல்லாம் நீக்கப்பட்டது. இவைகள் உபாதைய, நம்மளுடைய அந்த கரணம் முதலில் உபாதிகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. புத்தியாதி லட்சணா உபாதைய யாருக்கு? எஸ்ய ச ததோக்தः, யாருக்கு இந்த உபாதிகளுடைய சம்பந்தம் பரமார்த்தமாக இல்லையோ, மாயையினால அவித்தியினால இது சம்பந்தப்பட்டது போல, என்னுடைய கண்ணால் எந்த பொருளை பார்த்து நான் என் மனசால் நினைத்தேன், புத்தியால் தீர்மானம் பண்றேன்றதெல்லாம் வந்து எப்போ? அவித்தியினா. இந்த அவித்யா போனதுக்கு அப்புறம், இந்த அஞ்ஞானம் போய் ஞானம் வந்த பிறகு இவைகள் எல்லாம் இந்த உபாதியே இல்லை, எல்லாம் காணல் நீர் போல அதனுடைய தத்துவம் தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் காணாமையே போச்சு. உபாதையோ புத்தியாதி லட்சணாக எஸ்ய ச ததோக்தः நிரஸ்தாகிலோபாதித்வாதேவ. இது வந்து வெறும்ன உபாதி இல்லைன்னு சொன்னா மட்டும் போறாது. அது உபாதி போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அயம் அயம் இந்த ஆத்மாவானவர் ஆகாச கல்பக, ஆகாசம் போல இருக்கிறார். ஆகாசம் போல இருக்கிறாருன்னா, ஆகாசம் எப்படி இருக்கு? மேல இருக்கு, நீளமா இருக்கு, அங்க மேகம் இருக்கு, அப்படி இல்லை. ஆகாசம்ன்றது வந்து அவகாசதாத்திர ஆகாசம், எல்லாத்துக்கும் இடத்தை கொடுக்கறதுனால அது இடைவெளி. இடைன்றதுனாலும் வெளின்றதுனாலும் ஒண்ணுதான். தமிழ்ல வந்து பழைய தமிழ்ல வந்து வெளி அப்படின்வாங்க. வெளியில வெளிச்சம், அதுவும் அங்க இருந்து வந்தது. பிரகாசம்ன்ற அர்த்தம். அந்த வெட்ட வெளின்னு சொல்லுவோம். அந்த எதுக்குமே ஒரு இடத்தை கொடுத்து எதோடவும் சம்பந்தப்படாம இருக்கிறதுக்கு தான் ஆகாசத்துடைய சுரூபம். ஆகாசமானது எல்லாத்தையும் தன்னுக்குள்ள அடக்கிக்கும், ஆனா எதனோடவும் சம்பந்தப்படாது. நம்ம ஜலத்தை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்து பார்க்கணும். காத்து கூட நீங்க வந்து ஒரு பைக்குள்ள அடைச்சிடலாம், ஊதினா காத்து இங்க இருந்து அங்க போகுது. ஆனா வெளிச்சம் கேட்க வேண்டாம், அக்னி கேட்க வேண்டாம், பூமி நம்ம அளந்து அது நம்ம வேலையை பண்ண முடியும். ஆகாசத்தை மட்டும் உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா அது வந்து அமூர்த்தமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்கு. அது போல அதுக்கும் காரணமான பரமாத்மா எப்படி இருக்கார்? அமூர்த்தமாகவும் சூக்ஷ்மமாகவும் வியாபகமாகவும் எங்கும் இருக்கக்கூடியதான ஆகாசத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பரமாத்மா அதை விட சூக்ஷ்மமாகவும் அதை விட வியாபகமாகவும் தானே இருக்க முடியும். அவர்தான் காரணமாச்சே. நிரஸ்தாகிலோபாதித்வாதேவ அயம் ஆகாஷ கல்ப ஆகாஷ துல்லிய. அது மாதிரி எதுக்காக ஆகாஷம்னு சொன்னாக்கா, ஆகாஷவன் விசுத்த. பூமியில வந்து தோஷம் இருந்ததுன்னா நீங்க வாஸ்து பூஜை பண்ணலாம். ஜலத்துல தோஷம் இருக்குன்றதுனால நீங்க ஜலத்தை சுத்தி பண்றது இதெல்லாம் பண்ணலாம், புண்ணியாவச்சனம் இதெல்லாம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் இருக்குது. வாயு தோஷம் இருக்கு, இந்த துர்நாற்றம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சந்தனம் இதில் ஊதுவத்தி ஏற்றிக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். சில அக்னிகளை சில இடத்துக்கு உபயோகப்படுத்துறோம். ஹோமத்துக்குன்னு வரும்போது பவித்திரமான அக்னியை அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அக்னிலையும் உண்டு. ஆகாசத்துக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு அதை புரோக்ஷனம் பண்றதோ, அது பிராயசித்தம் பண்றதோ உண்டு, சம்ஸ்காரம் பண்றதோ உண்டு. ஆகாசம் வந்து எப்பவுமே சுத்தவடி. அதுபோல ஆகாசவன் விசுத்தக இத்தியர்த்தக. என்னாச்சு? எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் வந்துட்டு பாருங்க. நிமித்தம் மனச்சச்சுராதி பிரவருத்தோ நிரஸ்தாகிலோபாதி ஆகாஷ கல்பக ரவிர்லோக சேஷ்டா நிமித்தம் யதாய ச நித்யோபலப்தி சுரூபோகம் ஆத்மா. மனச்சச்சுராதி பிரவருத்தோ நிமித்தம் யஹ, இந்த மனசு கண்ணு முதலியவைகள்லாம் புலன்கள் இவைகள்லாம் வேலை செய்யறதுக்கு காரணமாக யார் ஒருவர் இருக்கிறாரோ அந்த நித்தியோபலப்தி சுரூபமாக எப்பொழுதும் மாறாத அழியாத அறிவு வடிவமான ஆத்மாவாக நான் இருக்கிறேன். அந்த ஆத்மா வந்து எப்படி காரணமாகிறார்? பிரவருத்திக்கு எப்படி காரணமாகிறாருன்னா, சூரியன் எப்படி வந்து லோகத்துல சேஷ்டைகளுக்கு அசைவுக்கு காரணமாக இருக்கிறாரோ அது போல அவர் யாரையும் பிடிச்சி அடிச்சு தள்ளி ஒன்றும் பண்ணல. அவர் இருக்கார், வேலை நடக்கிறது. அது போல அவருடைய சந்நிதி மாத்திரேன்னு வேலை நடக்கிறது. சாட்சியா இருந்து வேலை பண்றார். இதனால வந்து அவருக்கு ஏதாவது தோஷம் வருமா? வராது. நிரஸ்தாகில உபாதி ஆகாஷ கல்பக. அப்படிப்பட்ட ஆத்மா நான் அப்படின்னு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி முடிக்கிறார். இது சொன்னதுனால என்னாச்சு? இப்போ வந்து ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இன்னும்
மனஸ்டச்சுராதி பிரவృத்தோ கிமர்த்தம் அதிஷ்டாதாயிஷ்யதே. மனசு தன் வேலையை செய்யறதுக்கோ கண்ணு தன் வேலையை செய்யறதுக்கு இது பின்னாடிலேருந்து ஒத்துக்கு தூண்டுறாருன்னு நீங்க ஒத்துக்கணும். இவைகள்லாம் கரணம் தானே. கரணம்னா என்ன? ஒரு சாதாரணம், ஒரு சாதனம். அது அது ஒரு கருவி. தமிழ்ல சொல்றதா கருவி. கத்தி எடுக்கிறேன், கத்தியை வெட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? கத்திக்கூரா இருந்தா வெட்ட போறது. கத்திரிக்கோள் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா துணியை கழிக்க போறது. இது சுத்தி நல்லா அந்த கெட்டியா இருந்ததுன்னா போட்டு அடிச்சாங்கன்னா அந்த ஆணி உள்ள போகிறது. அந்தந்த கருவி அந்தந்த வேலையை செய்யறதுக்கு அதனுடைய சாமர்த்தியம் இருந்தா போதும். அதை எடுத்து வேலை செய்யற ஒருத்தர் இருக்காங்க, கர்த்தா ஒருத்தர் இருக்கான்றது விட்டுருவோம். இந்த கரணம் தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு இவைகள்லாம் ஒருத்தர் வேணும். மனசு தன் விஷயத்தை நினைக்கிறதுக்கு இவர் சம்பந்தப்படாத ஒருத்தர் இருக்காரு பின்னாடி. கண்ணு பொருளை பார்க்கறதுக்கு இது போல ஒருத்தர் இருக்காரு, நித்தியோபலப்தியா ஒருத்தர் இருக்காரு. சரி, யாரோ ஒருத்தர் இருக்காருன்னா கூட அவர் ஞான வடிவமா இருக்கார். இப்படி நான் ஏன் சொல்லுவேன்? நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். மனஸ்தட்சராதி பிரவృத்தோ நிமித்தம் யதா யஹ, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அவர் நித்தியோபலப்தின்றது நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். கிமர்த்தம் அதிஷ்டாதாயிஷ்யதே ஸ்வயமேவ கஸ்மான்னா பிரவர்த்தந்தே. ஆனா அந்தந்த கருவி தன் வேலையை தானா ஏன் செய்ய முடியாது? நீங்க அதுல லைட் வாங்கி மாற்றிருக்கீங்க, சுவிட்ச் போட்டா லைட் எரியுது, ஃபேன் மாட்டினா ஃபேன் சுத்தப்படுது, டிவி போட்டா டிவி பாட்டு ஏதோ ஓடிட்டு இருக்க போகுது. அந்தந்த கருவி தன் வேலையை செய்யறது. இதுக்கெல்லாம் பின்னாடி சாட்சியா ஒருத்தர் இருக்கார், அவர் நித்தியோபலப்தின்னு இருக்கா சொல்லணும். கதம் நித்தியோபலப்தி ஸ்வரூபத்துவம் அதிஷ்டாத்து விஷயத்தே அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்றார். யமக்னிஷ்டவத் நித்தியபோத ஸ்வரூபம் மனஸ்தச்சுராதீன் அபோதாத்மகானி பிரவர்த்தந்த ஆசிரித்த நிஷ்கம்பமேகம் ச நித்தியோபலப்தி ஸ்வரூபம் ஆத்மா. அவர் ஏன் நித்தியோபலப்தி ஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்றது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். இது அடுத்த பாடம்.